சத்யன் அவருடைய மகன் அவர் வந்து நான் வந்து கதாநாயகனாக நடிக்கணும், எத்தனையோ பேரை வச்சு நீங்கள் படம் எடுக்கிறீங்க, என்ன வச்சு ஒரு படம் எடுங்க அப்படின்னு கேட்குறாரு அவங்க அப்பாட்ட. சத்யனை காண்டி வந்து ஒரு படம் எடுக்கிறார். அந்த படம் வந்து இளையவன். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கௌசல்யா வந்து கதாநாயகியாக போடுறாங்க. கௌசல்யா அன்னைக்கு என்ன சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்களோ அதோட வந்து 4 மடங்கு சம்பளம் ஜாஸ்தி கொடுத்தாங்க. அந்த படத்தில் தானே சார் இளையராஜா அவர்களோட மியூசிக் வேற அதில் ஆட் பண்ணியிருந்தாங்க. அதை நானும் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் கேட்டப்போ எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. எப்படி இவ்வளோ பெரிய ஒரு லான்ச்சில் வந்து இறங்கியிருக்காங்க, இவ்வளோ பெரிய ஹீரோயின், இவ்வளோ பெரிய ஹீரோ அப்படின்னு வந்திருக்காங்க. எப்படி சார் அது அப்படியே ட்ராவல் ஆகி அப்படியே ஏன் டவுன்ஃபால் ஆச்சு? இல்லை, சினிமாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னா, நீங்கள் பிரம்மாண்டமாக லான்ச் பண்ணி வந்தாலாம் நீங்கள் சினிமாவில் ஜெயிக்க முடியாது. சினிமாவில் உங்களை மக்கள் வந்து ஒத்துக்கணும், உங்களை மக்கள் வந்து ஹீரோவை ஒத்துக்கணும். அப்போ தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். இதுக்கு நான் ஒரு சில உதாரணங்கள் சொல்கிறேன். முதல்ல வந்து நம்ம வந்து சத்யனை பற்றி பேசுவோம். சத்யனை பொறுத்த வரைக்கும் இளையவங்கிற படத்தை வந்து அவங்க அப்பா தயாரிக்கிறார். 4 மடங்கு சம்பளம் வந்து கௌசல்யாவுக்கு ஜாஸ்தி கொடுக்குறாங்க. இளையராஜா மியூசிக்கு பிரம்மாண்டமாக அந்த படத்தை எடுக்கிறாங்க. அந்த படம் வந்து டோட்டலாகவே ஓடலை. போட்ட காசில் ₹1 கூட திரும்பி வரலைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி முழுக்க முழுக்க நஷ்டம். தேட்டரில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு யார்? மாதம்பட்டி சிவகுமார் சொந்தமாகவே ரிலீஸ் பண்ணுறாரு. யாருமே வந்து தேட்டருக்கு வரல. முதல் ஷோவில் வந்த கொஞ்சம் பேரே பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஸ்க்ரீனை கிழிக்கிற அளவுக்கு அட்டகாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த படம் வந்து அந்த காலத்தில் ட்ரால் பண்ணப்பட்டுச்சு. ஏன்னா அன்னைக்கு கௌசல்யா வந்து பெரிய ஹீரோயினாக இருந்தாங்க, விஜயோடையெல்லாம் நடிச்சிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் நல்ல ஹைட்டாக இருப்பாங்க கௌசல்யா. சத்யனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹைட் கம்மி தான். ஸோ இந்த 2 பேரும் சேர்ந்து ஜோடி சேர்ந்து நடித்தாங்கல்ல, இந்த பேரே வந்து மக்கள் வந்து ஒத்துக்கலை. இதனால் அந்த படம் பெரிய தோல்வியாச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொரு படம் எடுத்து எப்படியாவது மகனை நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா உன்னை தேடுகிறேன் அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறாங்க. அந்த படமும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பொருட்செலவில் எடுக்கிறாங்க. அதுவும் பெரிய தோல்வி படம். அதையும் வந்து சொந்தமாக ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுலேயும் போட்ட பணமெல்லாம் போயிடுது.